வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் திருமண தடையை நீக்குவதற்கான மாளவிகா யோகத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். திருமண தடை அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு வேதனை. ஒருவர் வேலைக்கு போறதுல கூட குழப்பம் ஏற்படும். ஒருத்தர் ஏதாவது ஒரு தொழில் பண்றாரு, வியாபாரம் பண்றாருன்னா கூட அவருக்கு அதுல கவனம் செலுத்த முடியாது. காரணம் என்னன்னா, வரன் பார்க்கறதுக்கு போறோம், அங்கிருந்து பதில் வரல. நம்ம வரன் பார்க்கறதுக்கு ஜாதகம் அனுப்புறோம், அவங்க ரிப்ளை சொல்லல. பத்திரிக்கை அடிச்சிட்டோம், மண்டபம் பேசியாச்சு, ஜவுளி எடுத்தாச்சு, ஆனா திருமணம் நின்று போச்சு. இந்த மாதிரி எந்த விதமான தடை இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தார தோஷம்னு ஜோதிடர் சொல்றாரு, அல்லது குருவோடு ராகு இருக்கிறாருன்னு சொல்றாரு, அல்லது 7ஆம் இடத்துல பாவ கிரகம் இருக்குன்னு சொல்றாங்க, லக்னத்துல ராகுன்னு சொன்னாங்க, 7ஆம் இடத்துல கேது இருக்குங்கிறாங்க, மாங்கல்ய ஸ்தானத்துல பாவ கிரகத்தின் பார்வை இருக்கு, பாவ கிரகம் இருக்குன்னு சொன்னாங்க, அல்லது நான் ஏற்கனவே நிறைய பரிகாரம் செஞ்சுட்டேன், இது வரைக்கும் நடக்கல, எப்பதான் நடக்கும்னு நினைச்சு நானே ஆவரப்ப ஆவட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். தன்னோட பிள்ளைகள் வரன் பார்க்க போலாம் அல்லது ஏதாவது ஒரு பரிகாரம்னு சொன்னாலே அழுத்துக்கிறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க, அல்லது குழந்தைகளுக்கு வரன் பார்க்கறதுலயே நம்ம ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டோம், நான் ஓஞ்சு போயிட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இறைவன் கொடுத்த கடைசி வாய்ப்புனா அது இந்த வாய்ப்பு தான். இந்த மாளவிகா யோகம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த யோகம். இந்த யோகம் முழுக்க முழுக்க திருமண தடைக்காக மட்டுமே வரக்கூடிய யோகம். அப்ப இந்த மாளவிகா யோகம் திருமண தடைக்காகவே இருப்பதால் நிச்சயமாக 100% திருமண தடை விலகிவிடும். அப்படிப்பட்ட இந்த மாளவிகா யோகம் என்னைக்கு அப்படின்னா, மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி நாள்ல தான் இந்த மாளவிகா யோகமும் இருக்கு. இந்த மாளவிகா யோகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. அடிக்கடி வரமா இருந்தா பரவாயில்ல, 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மாளவிகா யோகத்துல 3 பௌர்ணமி நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். அதுல இதுதான் கடைசி பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் மாளவிகா யோகம் முடிவடைகிறது. அடுத்த மாத பௌர்ணமியில் மாளவிகா யோகம் கிடையாது. மாளவிகா யோகம்னா முதல்ல என்னன்னு பார்த்திடலாம். களத்திர காரகன் அப்படின்னா நவகிரகங்களில் சுக்கிரன். சுக்கிரனின் அதிதேவதை, அதிபதி அப்படின்னா கடவுளில் தாய் மகாலட்சுமி. இந்த களத்திர காரகனான சுக்கிரன் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய, சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடிய, சுப மங்களத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானின் வீட்டில் அமர்ந்திருப்பதும், இந்த சுப நிகழ்ச்சிகளையும் ஒரு மனிதனுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் உதவியாக இருக்கக்கூடிய கிரகம், அதற்கு ஆதரவை தரக்கூடிய கிரகம், அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம், ஒருவருக்கு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு குருவின் அனுகிரகம் அவசியம். அப்படிப்பட்ட குரு பகவான் சுக்கிரனின் வீட்டிலும் இடம் மாறி இருக்கக்கூடியது. ஜோதிடத்துல பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். அதாவது மீன ராசி அப்படிங்கிறது குருவின் வீடு, ரிஷப ராசிங்கிறது சுக்கிரனின் வீடு. ரிஷப ராசியில் குருவும் மீன ராசியில் சுக்கிரனும் இடம் மாறி இருப்பதற்கு பெயர் மாளவிகா யோகம். அதுலயும் சுக்கிரன் எங்கே உச்சம் பெற்றிருக்கிறார்னா மீன ராசியில், குருவின் வீட்டுல தான் சுக்கிரன் உச்சம். அப்ப சுக்கிரன் 200% சக்தியோடு, ஒரு கிரகம் உச்சம் பெறும் பொழுது 200% வலிமையோடு இருக்கும். அப்ப இங்கே களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய கல்யாண கிரகமான சுக்கிரன் 200% வலிமையோடு இருக்கும் இந்த நேரம் தான் மாளவிகா யோகம். இந்த மாளவிகா யோகத்துல பௌர்ணமி அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமும் நமக்கு வளருவதற்கு எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யக்கூடிய நாள். அப்ப பௌர்ணமி அப்படிங்கிறது களத்திர காரகனான சுக்கிரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமிக்கு விசேஷ நாள்ங்கிறது இந்த பௌர்ணமி நாள். அப்ப பௌர்ணமி நாள்ல நாம் செய்யக்கூடிய மாளவிகா யோகத்திற்கான பரிகாரம் திருமண தடையை நீக்கிவிடும். இந்த திருமண தடை நீக்குவதற்கு பல பூஜைகள் நீங்க செஞ்சிருக்கலாம் ஏற்கனவே. அது ராகு கேதிற்காக நீங்க காளகஸ்தி போயிருக்கலாம், திருநாகேஸ்வரம் போயிருக்கலாம், திருப்பாம்புரம் போயிருக்கலாம், சில பேர் ராமேஸ்வரம் போய் வழிபாடு பண்ணியிருப்பீங்க, திருமணம் சேரி போயிருப்பீங்க, இந்த மாதிரி எங்க வேணாலும் போயிருக்கலாம். திருப்பைஞ்சிலி போனவங்க உண்டு, கொடுமுடியில போய் வாழை மரத்துக்கு, அரச மரத்துக்கு, ஆலமரத்துக்கு தாலி கட்டினவங்க வெட்டினவங்க உண்டு, பவானி கூடுதுறையில போய் பரிகாரம் செஞ்சவங்க உண்டு. இது எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தில் திருமண தடை நீக்குவதற்கான பொது பரிகாரங்கள். இந்த மாளவிகா யோகத்துல செய்யக்கூடிய இந்த சுயம்பர கலா பார்வதிங்கிற இந்த ஹோமம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடைசி பரிகாரத்தை களத்திர காரகனான சுக்கிரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமிக்கு உகந்த பௌர்ணமி நாளில் செய்வது இன்னும் விசேஷம். இதை எங்க செய்ய போறோம் அப்படின்னா, இதை மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது இன்னும் சிறப்பு. ஏன் அப்படின்னா,
கலத்திரக்காரகன் சுக்கிரனின் அதிபதி மகாலட்சுமி. அப்ப கலத்திரக்காரகன் முன்னிலையில் கலத்திர தோஷம் தார தோஷம் நீங்குவதற்கு நீங்கள் செய்யும் பரிகாரம் உங்களுக்கு முழுமையான வெற்றியை முழுமையான பலனை தரும். இந்த ஹோமம் முடிந்த ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரத்திலேயே பல நபர்களுக்கு வரன் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு வரன் பதில் சொல்லாம இருப்பாங்க. இன்னைக்கு சொல்றோம், நாளைக்கு சொல்றோம், குலதெய்வத்தை கேட்டுட்டு சொல்றோம், எங்க ஃபேமிலியில கலந்துகிட்டு சொல்றோம், ஆனா பதிலே வராது. சில பேர் போனே எடுக்க மாட்டாங்க. ஒரு கர்டசிக்கு கூட போன் எடுத்து எங்களுக்கு இந்த ஜாதகம் செட் ஆகலின்னு கூட சொல்றதில்ல. அந்த மாதிரியான நபர்களுக்கு கூட, அல்லது வேணாங்க நாங்க கொஞ்ச நாள் யோசிச்சு சொல்றோன்னு சொன்ன வீடுகள்ல இருந்து கூட உங்களுக்கு சாதகமான பதிலை ஏற்படுத்தி தரும். லட்சம் பேருக்கு மேல இதுவரைக்கும் திருமண தடையை நீக்கிய அனுபவபூர்வமாக உலக அளவில் பிரசித்தி பெற்ற இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடைசி பரிகாரமாக திருமண தடைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹோமத்தை மகாலட்சுமி முன்னிலையில செய்யலாம்னு சொல்லிட்டோம். எங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இல்லையே அப்படின்னா தனிப்பட்ட முறையில இந்த ஹோமத்தை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கில் பெரிய அளவுல தொகை செலவாகும். இதை உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல செய்யறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வர மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி, முழு மதி நாள் அப்படிங்கிறது தான் பௌர்ணமி நாள். இந்த முழு மதி நாள் அப்படிங்கிறதே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றி அடைவதற்கு, வளர்வதற்கு, தொடங்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அப்படிப்பட்ட இந்த மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி நாளில் மகாலட்சுமியின் முன்னிலையில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல நம்ம இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்திற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இந்த ஆலயத்துல இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடக்கும். ஆனால் இந்த மாளவிகா யோகம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே பௌர்ணமி இதுதான். இந்த பௌர்ணமியை நீங்க விட்டுட்டீங்கன்னா பௌர்ணமியில நீங்க சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல அந்த ஆலயத்துல கலந்துக்கலாம். ஆனால் இந்த மாளவிகா யோகம் இனி 12 ஆண்டுக்கு பிறகுதான் வரும். அப்ப இந்த நாள்ல தவறாம கலந்துக்கணும். நீங்க என்ன தடையா இருந்தாலும் சரி, நீங்க என்ன தோஷம்னு ஜோதிடர் சொல்லி இருந்தாலும் சரி, இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சது யாருன்னா சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி செய்த ஹோமத்திற்கு பெயர் தான் சுயம்பர கலா பார்வதி. இதை பார்வதி தேவி எப்படி செய்தாரோ அதே முறைப்படி செய்வதுதான் இந்த ஆலயத்தில் விசேஷம். பார்வதி தேவி பயன்படுத்திய அந்த மூல மந்திரம் தான் இந்த ஹோமத்தில் பயன்படுத்தப்படுவது இன்னும் விசேஷம். இந்த ஆலயத்துல மகாலட்சுமியின் கருவறைக்கு முன்னாடி மகாலட்சுமி பார்க்கும் விதத்துல ஹோம குண்டம் அமைத்து இந்த ஹோமம் செய்யறோம். அடுத்தது, இந்த ஆலயத்தில் கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் இருக்காங்க. அப்ப அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் உங்களை பார்க்கும் பொழுது இந்த ஹோமம் நடைபெறும். அப்ப நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய எந்தவித தோஷமும் தாக்கமும் உங்களுக்கு முழுமையாக நீங்கிடும். அப்ப குரு ராகுங்க, குரு கேது சேர்க்கை, லக்னத்துல ராகு, 7ல கேது, ராசியில ராகு, அல்லது மாங்கல்ய ஸ்தானத்துல ராகு இருக்கு, கேது இருக்கு, தார தோஷம், மாங்கல்ய தோஷம், இப்படி எந்த தோஷமா இருந்தாலும் நீங்கிறதுக்கு இதுதான் காரணம். இவ்வளவு நாளும் இவ்வளவு பேருக்கு திருமணம் நடப்பதற்கு என்ன காரணம்னா கலத்திர காரகனின் அதிபதியான தாய் மகாலட்சுமியின் முன்னிலையில், அஷ்டலட்சுமியின் முன்னிலையில், நமக்கு தோஷம் தரக்கூடிய நவகிரகங்களின் முன்னிலையில் இந்த ஹோமம் நடைபெறுவது விசேஷம். உங்களை அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும். ஹோம குண்டத்தையும் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்ப்பார்கள் கருவறையிலிருந்து. அப்ப கண்டிப்பாக கடவுளின் பார்வை ஒரு நொடி பொழுது விழுந்து விட்டாலும் அது நம்மளோட வாழ்க்கையை மாற்றிவிடும், தோஷத்தை நீக்கிவிடும். அதுதான் இந்த ஹோமத்தின் சூட்சமம். இந்த ஹோமத்தின் வெற்றிக்கு காரணமே அதுதான். அதிலும் மாளவிகா யோகம் 12 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய உன்னதமான நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எப்பேற்பட்ட திருமண தடையும் நீக்கிடும். நீங்க ஒருவேளை இப்பதான் உங்க குழந்தைகளுக்கு வரன் பார்க்க ஜாதகம் எடுக்கிறீங்கனாலும் நல்ல வரன், நேர்மையான வரன். இன்னைக்கு நிறைய வரன் பார்க்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அவர்கள் நம்ம பார்க்கிற வரன் வீட்டுல உண்மையை சொல்றதில்லை. அப்ப நமக்கு நல்ல வரன், நேர்மையான வரன் நம்மளோட குழந்தைக்கு சேரணும்னா இந்த ஹோமத்தில் கலந்து கொண்ட பிறகு, ஏன்னா இந்த ஹோமத்துல
யாருக்கு திருமண தடையோ அவர்களின் ஜாதகத்தை ஹோமத்திலையும் மகாலட்சுமியின் பாதத்திலும் வைத்து பூஜித்து வழங்கப்படும். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மாலை போட்டு மகாலட்சுமி மாலை உங்களுக்கு அணிவிக்கப்படும். இந்த மகாலட்சுமி மாலை கிடைக்கும் நேரம் நமக்கு ஒரு மணமாலை நடக்கும், நம்ம திருமண மாலை சூடலாம் அப்படிங்கிறதும் ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்க. ஒரு வேளை நீங்க சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல ஒரு வேளை வர முடியலனா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடலாம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹோமத்துல வச்சு பூஜித்து அந்த காப்பியவே உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்க முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். இதுல தோஷ நிவர்த்தி பூஜையும் சேர்த்து செஞ்சுதான் உங்களுக்கு அனுப்புவோம். ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் வர முடியல, குடும்ப உறுப்பினர்கள் அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அல்லது ஃப்ரெண்டோ அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்தும் கலந்துக்கலாம். சம்பந்தப்பட்ட நபர் வந்தா அவர்களுக்கு மாலையிட்டு அமர வைப்போம். அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகத்தை பூஜையில வைப்போம். அவர்கள் ஹோமகுண்டத்துக்கு பக்கத்துல அமர்ந்துக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த திருமண மாலை மகாலட்சுமி மாலை சூடி ஹோமத்தில் கலந்து கொள்ள முடியாது. நீங்கள் நிச்சயமாக யாரோட திருமண தடைக்காக வந்திருக்கிறீங்களோ அவர்களுக்காக நீங்க மனதார பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான இந்த மாளவிகா யோகத்தை பயன்படுத்தி திருமண தடையை நீக்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆலயம் எங்க இருக்கு? சேலம் மாவட்டத்துல தலைவாசல் இருக்கு. நீங்க சேலத்துல இருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி எந்த பஸ்ல ஏறினாலும் அங்கிருந்து 60 கிலோமீட்டர்ல தலைவாசல் இருக்கு. சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி தாண்டி 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இப்ப கள்ளக்குறிச்சியில இருந்தும் நீங்க பஸ்ல வரலாம். நிமிடத்திற்கு ஒரு பேருந்து வசதி உள்ள ஊர் தான் இந்த தலைவாசல். நீங்க கார்ல வரீங்க அப்படின்னா கூகுள் மேப் லொகேஷனை நீங்க பதிவு பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர்ல இருந்து அனுப்புவாங்க. அதை ஃபாலோ பண்ணியும் நீங்க ஈஸியாக வந்துடலாம். இந்த ஹோமம் காலை 9 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணிலிருந்து 2:30க்குள்ள முடிவடைந்துடும். அதன் பிறகு நீங்க உங்களோட ஒரிஜினல் ஜாதகத்தை அந்த தோஷ நிவர்த்தி பூஜையில வச்ச ஜாதகத்தையும் வாங்கிட்டு பிரசாதத்தை பெற்று நீங்கள் இல்லம் திரும்பலாம். இந்த ஹோமம் தான் ஜோதிட சாஸ்திரத்திலும் சித்தர்களின் பாடல்களிலும் திருமண தடை நீங்குவதற்கு கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்பவே நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணீங்க. எவ்வளவு நபர்கள் வராங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்காக மாலைகளோ ஹோம பொருட்களோ எல்லாமே நம்ம ஏற்பாடு செய்து வைக்க முடியும். இந்த பௌர்ணமிக்கு இந்த ஹோமத்தை நானே முன்னின்று நடத்துவதால் நம்ம எல்லோருமே அன்னைக்கு ஆலயத்தில் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட இந்த அருமையான ஹோமத்தில் கலந்து கொண்டு ஏற்கனவே பல பரிகாரம் செய்து வேதனையில் இருக்கனாலும் இதுதான் கடைசி பரிகாரம். நம்பிக்கையோடு கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பல ஆயிரம் நபர்கள் எப்படி இந்த திருமண தடையை நீக்கி நல்ல ஒரு இல்வாழ்க்கையில் இன்று இணைந்திருக்கிறார்களோ அதுபோல உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை, உங்களை புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை. காரணம் கலத்திரக்காரகனான மகாலட்சுமியே உங்களுக்கு அனுப்பி வைக்கும் வரன் உறுதியாக சிறந்த வரனாக உங்கள் வாழ்க்கை துணையாக உறுதியாக இருக்கும்படி ஒரு வரன் அமையும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. பல நபர்கள் இன்னைக்கு திருமண தடையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாளை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அதனால உடனடியாக நீங்க இதை வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல இருக்கிற குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்டேட்டஸ்ல கூட நீங்க வைக்கலாம். ஏன்னா பல பேர் அப்ப பார்ப்பாங்க. எல்லோருக்குமே திருமண தடை நீங்கட்டும். நாம் மீண்டும் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.